காய்ஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம குல்ஃபி ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிற இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சாக்லேட் குல்ஃபி அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறோம். முதல்ல இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படியோ 3 டைமில் பிச்சு பிச்சு போட்டு இப்படி தான் கைஸ் வருது. அது தெரியாமல் 2 சாப்பிட்டேன் வாயில். கைஸ் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பால் மட்டும் நீங்கள் உள்ளே போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த டைரி மில்க்கு உள்ளே போட்டுடலாம். ரெடி 1 2 3. காய்ஸ் இப்படி தான் போடணும். காய்ஸ் எப்பவுமே நான் உள்ளே போட்டுருந்தோம். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னா என் அம்மா கிட்ட தான் கேட்கணும். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். என் அம்மா வந்து இதை ஆன் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் இதை வைக்கணும்னு சொன்னாங்க. அது காய்ஸ் கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டு நல்லா இதை வந்து கலக்கணும் காய்ஸ். அதாவது ஜிங்கு 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 இப்படின்னு கலக்கணும் காய்ஸ். அதாவது ஒரு போலீஸ் காக்கி சட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலக்கணும் காய்ஸ். காய்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அம்மாவை ரொம்ப பிடிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பாவை தான் பிடிக்குமா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன் பார்க்கலாம் எத்தனை பேர்லாம் கமெண்டில் சொல்கிறீங்கன்னு. காய்ஸ் என் அம்மா திட்டுறாங்க காய்ஸ். காய்ஸ் கடைசியாக பர்மனெண்ட்டாக இப்படி வந்துடும். பார்ட் 2 என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யார் யாரெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் எங்களால் போட முடியும். இப்படி சூப்பராக வந்திருக்கு இந்த சாக்லேட் குல்ஃபி. யார் யாரெல்லாம் பார்க்கணும் வாயில் கேட்டாவே எச்சி வருதுன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா காற்று வாங்கி நல்லா ஆறணும் காய்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பால் ரெடியாக வச்சுக்கணும் காய்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.